Welcome to Talk and Mock YouTube channel. This is Rudrapriya and this session is banking awareness series வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வீக்லி குவிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் நடத்துனது எல்லாத்தையுமே வந்து சண்டே இனிமேல் நம்ம குவிஸ் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீக் குவிஸ். டெலகிராம் குரூப்பில் நேற்றே வந்து பிடிஎஃப் போட்டாச்சு. ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கெட்டிங் இன் டு த வீடியோ. India Stop Educators Stop batches are available in Unacademy. 5th May நியூ batches are available. If you are interested, get enrolled. And combat வந்து இன்னைக்கு காலையில் 10 o'clock நடந்திருக்கும். ஐ ஹோப் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் த பெஸ்ட் வே டு ஏர்ன் இன்கம் ஃபார் பேங்க். ஸோ அது வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அதுதான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெண்டிங். ஸோ லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து ஒரு பேங்க்கோட பெஸ்ட் இன்கம். ஏன்னா ஒரு பர்சனல் லோனோ ஒரு ஹோம் லோன் ஒரு மார்ட்கேஜ் லோன் அதெல்லாம் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. வேறு காசு கொடுத்துட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வாங்குறது இட் இஸ் பெட்டர் அப்படின்றது தான் ஒரு பேங்க் வந்து ஆரம்பித்ததுக்கான சோல் ரீசனே அதுதான். ஸோ அக்செப்டிங் த டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் த லோன்ஸ் லெண்டிங் த அமௌண்ட்ஸுன்னு தான் பேங்க்கோட டெஃபினேஷனே நம்ம பார்த்தோம். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த கேப் பிட்வீன் அசர்ட் அண்ட் லயபிலிட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஆக்சுவலி ஒரு டேர்மோட டெஃபினேஷன். ஸோ கீழே இருக்க எந்த டேர்மோட டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினோட இஸ் அ கேப் பிட்வீன் அசட் அண்ட் லயபிலிட்டி. அது வந்து ஒரு பேங்க்கோட சர்வைவலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஷனே அதுதான். ஸோ சர்டைன் பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் நிம் வந்து இருக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டபுளாக இருக்க பேங்க்ஸுக்கு வந்து 3% மேலே இருக்கும். அண்ட் சர்டன் பேங்க்ஸ் லைக் 2.2 to 2.7 தான் இருக்குது. அந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்ட் வில் நாட் ப்ரொவைட் யூ த இன்ட்ரெஸ்ட் ஃபார் யுவர் டெபாசிட் அமௌண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கிடையாது. ஸோ நம்மளுக்கே தெரியும் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் கொடுப்பாங்க. அப்போ ஆப்வியஸாக கரண்ட் அக்கௌண்ட் தான். இது பார்த்தாலே தெரியும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஆக்சுவலாக நம்மக்கிட்ட தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இஃப் அ பர்சன் ஓப்பன்ஸ் அ கரண்ட் அக்கௌண்ட் அந்த கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்சாக்ஷன் பிஸ்னஸ்க்காக தான் ஓப்பன் பண்ண விடுவாங்க. ஸோ பிஸ்னஸ்க்கு ட்ரான்சாக்ஷனுக்கு நீங்கள் எங்களோட பேங்க்கை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுனால பேங்க்கு தான் நம்மளுக்கு சார்ஜ் போடுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. பேங்க்ஸ் வில் சார்ஜ் சர்வீஸ் சார்ஜஸ் டு த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இது நெக்ஸ்ட் இஸ் காசா ரேஷியோ வந்து எவ்வளோக்கு மேலே இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கணும் ஃபார் அ பேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துருந்தோம் 40% மேலே அப்படின்னு. ஸோ அது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க ஒரு ரேஷியோ அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் ப்ளஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை டோட்டல் டெபாசிட் பண்ணோன்னா அதுதான் காசா ரேஷியோ. அது வந்து 40%க்கு மேலே இருக்கணும் ஃபார் அ பேங்க் to be successful. Next வந்து after how many months of non-transaction account will be converted into inactive account ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது நம்ம வந்து எல்லாமே பார்த்துருந்தோம். லைக் inactive accountனா என்ன, டார்மெண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ரொம்ப நாள் லைக் 12 இஸ் த ஆன்சர். 12 மந்த்ஸ்க்கு மேலே ட்ரான்சாக்ஷனே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்ற ஃபேஸ்க்குள்ளே போகும். அண்ட் தென் 24 மந்த்ஸ்க்கு மேலே எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் இல்லைன்ற பட்சத்தில் அது வந்து டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்ற ஃபேஸ்க்குள்ளே போகும். ஸோ டார்மெண்ட் அக்கௌண்ட் ஃபேஸில் இருந்து ஆர்பிஐக்கு அந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க இஃப் தேர் இஸ் நோ ட்ரான்சாக்ஷன் ஃபார் மோர் தேன் 10 years. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா டெஃப் அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே டெபாசிட்டர்ஸ்க்கு எஜுகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டெஃப் ஃபுல் ஃபார்ம் வந்து டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்ட். So the next is tax deduction at source will be ensured by the bank if the account income is more than how much amount in a financial year. ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே ஒரு இது என்ன சொல்ல வராங்க என்ன கேள்வி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, அது எதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம டேக்ஸ் டிடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 40,000. ஸோ 40,000 வந்து நம்ம வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் 40,000 மேலே போயிடுச்சு ஃபார் அ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா நம்ம வந்து டேக்ஸ் டிடக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் 16A வந்து ஃபில் பண்ணி ஐடி ரிட்டர்ன்ஸில் நம்ம காமிச்சு டிடியூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ஐடி ரிட்டர்ன் பே பண்ணுறவங்க கிடையாது அப்படின்னா 15G ஃபார்ம் கொடுப்பாங்க, ஆர் 15H ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ அதை கொடுப்பாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம வந்து டெடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் பீரியட் ஃபார் ரெக்கரிங் டெபாசிட். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு பார்த்தோம் 7 days to 10 months அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரெக்கரிங் டெபாசிட்க்கு என்ன, அது வந்து ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். ரெக்கரிங் டெபாசிட்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 120 months. ஃபார்மலாக இன் இயர்ஸில் பார்க்கணும் அப்படின்னா 10 years. ஸோ 10 years தான் வந்து ரெக்கரிங் டெபாசிட்க்கு மேக்ஸிமம் பீரியட். ரெக்கரிங் டெபாசிட்னா என்ன, நம்ம வந்து ஒரு சீட்டு கட்டுற மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அண்ட் பர்டிகுலர் அமௌண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அதை பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாதம் மாதம். லைக் 500 rupees வந்து 12 months ஆர் 10 monthsக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னா 50,000 rupees வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க at the end of. ஸோ அது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி 50,000 தான் கொடுப்பாங்க, ஒரு 500 rupeesக்கு கேல்குலேட் பண்ணும்போது அதுக்கும் மேலே வரலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ ரெக்கரிங் டெபாசிட்டில் அது ஒரு பெனிஃபிட். Which of the following amount and more can be considered as bulk deposit? ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் பல்க் டெபாசிட்டுக்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இந்த அமௌண்ட் வேரி ஆகிறதுல தான் அந்த டெபாசிட்டை கணக்கே வேரி ஆகும். ஸோ அந்த பேஸுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் 2 crore. ஸோ 2 crore அண்ட் அபவுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது அந்த டெபாசிட்டை வந்து பல்க் டெபாசிட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. Next, which of the following year represents the banking company's nomination rule? ஸோ பேங்கிங் நாமினேஷனுக்கு இப்போது நான் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன் அப்படின்னா அந்த இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணணும் நாமினி யார் அப்படின்னு. இஃப் சப்போஸ் எனக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்டு நாமினி. அது எப்போலேருந்து போட்டாங்க அப்படின்ற அந்த ஆக்ட் ரூல் பாஸ் பண்ண இயர் தான் கேட்டிருக்காங்க, விச் இஸ் 1985. நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பேங்கிங் கம்பெனிஸ் நாமினிஸ் ரூல் 1985 தான் வந்து ஒரு டியூவுக்கு நாமினி வந்து நம்ம போடணும் அப்படின்றத வந்து சொல்லிச்சு நம்மளுக்கு. ஸோ what is the name for a account with zero balance generally? ஸோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸாக இருந்துச்சு, ஜென்ரலின்ற வேர்டு இருக்குது. ஸோ அது பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், பிகாஸ் நோ ஃப்ரில்ஸ் இஸ் த ஆன்சர். பேங்க் வந்து ஆஃப்டர் 2012 ஆகஸ்ட் நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டை வந்து மாற்ற சொல்லிட்டாங்க. லைக் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் BSBDAவாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் அக்கௌண்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக மாறும். ஸோ இட் இஸ் அ ஸ்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதாவது ஒரு பேலன்ஸும் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் அ ஸ்டேஜ். ஸோ யூஸ்வலாக பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே ஓப்பன் பண்ணுறவங்க அக்கௌண்ட்டும் இந்த மாதிரி பேசிக் லைக் ஜீரோ பேலன்ஸில் ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹவு மச் வித்ட்ராவல் இஸ் அலவுட் இன் BSBDA per month at a branch or ATM? ஸோ எவ்வளோ வித்ட்ராவல்னா 4, பட் தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் டெபாசிட்டுக்கு எந்த ஒரு லிமிட்டும் இல்லை. வித்ட்ராவலுக்கு 4 times per month அதுதான் லிமிட், அண்ட் அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. Then life insurance cover will be available for PMJDY account holders only if they opened account before அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இயர் ஒரு டேட் மந்த் அண்ட் இயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற PMJDY அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான், விச் இஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் வந்து 30,000 வரும். ஸோ அது இயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 26th Jan 2015. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணவங்களுக்கு வந்து அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவர் கிடையாது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் OVD அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ OVDனா என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்து அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட், அதுதான் ஆன்சர். ஸோ ஒரு ஸ்மால் அக்கௌண்ட் வந்து 12 monthsக்கு தான், லைக் நோ ஃப்ரில் அக்கௌண்ட்ஸ்லேருந்து BSBDA அக்கௌண்ட்டுக்கு வரும், BSBDAலேருந்து ஸ்மால் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ ஸ்மால் அக்கௌண்ட் வந்து எத்தனை பீரியடுக்கு இருக்கும் அப்படின்னா 12 yearsக்கு தான் இருக்கும். ஸோ ஒரு 12 monthsக்கு தான் இருக்கும். அந்த லிமிட்டட் பீரியடுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட KYCயை சப்மிட் பண்ணணும். KYC சப்மிட் பண்ணாத அக்கௌண்ட் தான் வந்து ஸ்மால் அக்கௌண்ட் கேட்டகரியில் வரும். ஸோ ஒரு அக்கௌண்ட் KYC சப்மிட் பண்ணலை அப்படின்னா அது ஸ்மால் அக்கௌண்ட்குள்ளே இருக்கும். இது வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போதே KYC ஓப்பன் கொடுத்து தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. பட் ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே திரும்ப நம்மளோட KYCயை வந்து ரினிவல் பண்ண சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த மெசேஜை வந்து கண்டுக்காமல் 1 year 2 yearக்கு மேலே விட்டுட்டோம் அப்படின்னா
அப்போது அது வந்து ஸ்மால் அக்கௌண்ட் கேட்டகரிக்குள்ளே இருக்கும். ஸோ ஸ்மால் அக்கௌண்ட் கேட்டகரிக்குள்ளே எத்தனை மாதம் இருக்கும் அப்படின்னா 12 மந்த்ஸ். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு லெட்டர்ஸ் ஆர் உங்களோட ஃபோனுக்கு மெசேஜஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். லைக் உங்களோட கேஒய்சி வந்து ரெனியூவல் பண்ணுங்கள், பிரான்ச்சுக்கு வந்து ரெனியூவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ டிஜிட்டலாக நான் கேஒய்சியை வந்து செக் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நிறைய பேங்க்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேங்க்ஸ் வந்து டிஜிட்டலாக கேஒய்சியை செக் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஹோல்டர் வந்து அவங்களோட கேஒய்சியை அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து கொஞ்சம் நாளைக்கு ஸ்மால் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. அந்த டைம் பீரியட் தான் வந்து 12 மந்த்ஸ். ஸோ அந்த 12 மந்த்ஸுக்கு மேலேயும் ஒரு அக்கௌண்ட் வந்து ஸ்மால் அக்கௌண்ட்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒன்லி இஃப் தே ப்ரொவைட் அஃபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட் விச் இஸ் இப்போது ஆதார் கார்டை காமிச்சு தான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து ஆதார் கார்டே என்கிட்ட இல்லை, இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன்ற பட்சத்தில் அந்த அப்ளை பண்ண ரிசிப்ட் இருக்கும் இல்லையா, தட் இஸ் அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட். ஸோ அந்த சர்டிஃபிகேட் அந்த ரிசிப்டை காமிச்சு இன்னும் ஒரு 12 மந்த்ஸுக்கு என்னோட அக்கௌண்ட்டை ஸ்மால் அக்கௌண்ட் ஃபேஸ்லேயே நான் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வேணுன்ற அக்கௌண்ட்டு லைக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை டிமார்ட் அக்கௌண்ட்டோ எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் பீப்புள். ஸோ டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. பேங்கிங் ஆம்பட்ஸ்மெண்ட் ஆக்ட் வந்து எந்த இயர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்களேனாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ எம் வாட்சிங் யுவர் கமெண்ட். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். ஆல்சோ எவ்வளோ நீங்கள் மார்க் வாங்கியிருக்கீங்க அவுட் ஆஃப் 15 அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.